Good morning, students. In our previous class, we saw prose. Okay. Now we are going to see supplementary unit 2. It's called Zigzag. Author name is Asha Nehima. ஓகேவா நம்ம இப்போ சப்ளிமெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட்ல என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா யூனிட்டோட ப்ரோஸ் பார்த்தோமா? ப்ரோஸ் ஃபுல்லாக முடிஞ்சுது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து நார்மல் கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போதோ இல்லை நீங்கள் பர்சனலாக கால் பண்ணி கூட கேட்கலாம். சரிங்களா? சம்திங் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் குரூப்லேயும் கேளுங்க. சரி, கொஷின் ஆன்சர்ஸ் வந்து லாஸ்ட் இதில் வந்து யூனிட்டில் வந்து புக் பேக்கில் இருந்து வந்து படிக்க சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா மெசேஜ் வந்து பண்ணுங்கள். சரிங்களா? ஃபோன் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன், அது கால் பண்ணி கூட ஏதாச்சும் டவுட்ஸோ இல்லை கொஷின் ஏதாவது மார்க் பண்ண வேண்டியது அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சரியா? இப்போ நம்ம சப்ளிமெண்ட்ரிக்கு வந்து போகும். சரிங்களா? யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி ஜிக்ஸாக். ஆத்தர் நேம் என்ன சொன்னோம்? ஆஷா நெஹிமா. ஓகேவா? நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பார்ப்போம்? ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போமா? அபவுட் தி ஆத்தர். சரியா? இப்போது அபவுட் தி ஆத்தர் பார்ப்போம். About the author, Asha Nehima. She was born in 1958 at Chennai. அவங்க எங்கே பிறந்தாங்க? She was born in Chennai. எந்த இயர்? 1958. இவங்க எங்கே? சென்னையில் தான் பிறந்திருக்காங்க. சரியா? She lived, studied and worked in 8 different cities. அவங்க பாருங்கள், அவங்க பிறந்தது, சரியா, படித்தது, ஒர்க் பண்ணது எல்லாமே வேறு வேறு இடத்துல தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்கே? 8 டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரியா? அண்ட் தென் ஷி ஹாஸ் பிகம் இன்ட்ரெஸ்டட் இன் ரைட்டிங். இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. எது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு? ரைட்டிங் மேலே. சரியா? ஷி ஹாஸ் ஆல்வேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் ரைட்டிங். ஹர் லவ் இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? ஷி வாஸ் கரண்ட்லி இன் பெங்களூர். ஷி ஹாஸ் ஆல்வேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் ரைட்டிங். ஹர் லவ் ஃபார் ரீடிங் லெட் ஹர் டு ஸ்டடி லிட்ரேச்சர் இன் காலேஜ். அவங்களோட ஒரு ஆர்வம், ஒரு விருப்பம் சொல்லலாம். சரியா? எது மேலே இருந்த விருப்பம் பார்த்தீங்கன்னா படிக்கிறது மேலே. அதனால தான் அவங்க என்ன படித்தாங்க? ஷி இன்ட்ரெஸ்டட் இன் லிட்ரேச்சர் அண்ட் started to writing. Her love for reading led her to study literature in college. If she had not been a writer, she would have been a teacher. அவங்க வந்து லிட்ரேச்சர் இது உள்ள வந்து ஒரு ரைட்டராக மாறல அப்படின்னா அவங்க யாராக மாறிப்பாங்களாம்? ஒரு டீச்சராக தான் அவங்க வரணும்னு ஆசைப்பட்டாங்க. என்ன ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரைட்டராக ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிருந்தாலோ இல்லை அவங்களோட லைஃப் வந்து வேற ஒரு பாதையில் போயிருந்தாலோ அவங்க என்ன இருப்பாங்களாம்? டீச்சராக அவங்க மேபி மாறிருக்கலாம். சரியா? அவங்களோட ரைட்டிங்ஸில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமர், அதை பார்த்தீங்கன்னா நகைச்சுவை சார்ந்தது இருக்கும். ஃபேண்டசின்னு என்ன சொல்லலாம்? நம்ம இந்த கற்பனையான உலகங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஃபேண்டசி. அப்புறம் மிஸ்டரி, புதிர்கள் நிறைந்தது. சரி, அண்ட் அட்வென்ச்சர்ஸ், நிறைய இந்த பயணங்கள்லாம் போவாங்கல்ல, அந்த மாதிரியான அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ் தான் இவங்களோட கண்டென்ட் ஃபுல்லாகவே நிறையவே இருக்கும். சரியா? ஷி வுட் ஹாவ் பீன் எ டீச்சர். ஹியூமர், ஃபேண்டசி, மிஸ்ட்ரி அண்ட் த அட்வென்ச்சர்ஸ் ஆர் த ஸ்ட்ராங் எலமெண்ட்ஸ் இன் யர் ஒர்க். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் தான் அவங்களோட மெயினான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். இதில் அவங்களோட ரைட்டிங்ஸில். சரியா? அடுத்து ஷி லவ்ஸ் பேக்கிங், வாக்கிங், ரீடிங் அண்ட் ட்ராவலிங். அவங்களுக்கு இதெல்லாம் தாண்டி வேறு என்னெல்லாம் அவங்களோட ஹாபியாக இருந்திருக்கு பாருங்க. பேக் பண்ண கேக்லாம் பேக் பண்ணுவாங்கல்ல, ஸோ இந்த மாதிரியான இதில் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் வாக்கிங், ரீடிங் அண்ட் ட்ராவலிங், இது எல்லாத்துலேயுமே யாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு? நம்மளோட ஆத்தருக்கு வந்து இதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அடுத்து என்ன பார்ப்போம்? இப்போ ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் முடிச்ச உடனே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கேரக்டர்ஸ் தான் வரும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் எத்தனை? ஒரு 10 கேரக்டர்ஸ் வந்து வருவாங்கப்பா. சரியா? 10 கேரக்டர்ஸுமே ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. இதில் நம்மளோட இந்த ஸ்டோரியில் கண்டிப்பாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கலாமா? டாக்டர் அசோக் தி கிருஷ்ணன். இவர் தான் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு மெயினான ஒரு கேரக்டர்ப்பா. யார்? ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் வந்து டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன். இவரை ஷார்ட்டாக வந்து டாக்டர் கிருஷ்ணன் தான் சொல்லியிருப்பாங்க நம்மளோட புக்ஸ் எல்லாத்துலையும். சரியா? டாக்டர் டி கிருஷ்ணன் சென்ட்ரல் கேரக்டர் ஆஃப் த ஸ்டோரி. இவரோட ஃபேமிலியை சுற்றி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் ஸ்டோரியுமே இருக்கும். சரியா?
இதை விட்டு அவுட்டரில் போகிறதோ வேறு எதுவுமே வந்து இருக்காது. சரியா? இவங்களோட ஃபேமிலியில் வந்து என்ன நடக்குது, ஒன்று புதுசாக ஒருத்தர் வருவாங்க. இவங்களோட ஃபேமிலியில் ஜிக்ஸாக் அப்படின்ற பெட் பேர்டு வந்து ஆட் ஆகும். சரியா? அந்த பெட் பேர்டு வந்து அவங்களோட வீட்டிலே வந்து என்ன மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. சரியா? ஒரு சில கமோஷன்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க வீட்டில். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அடுத்து டாக்டர் சோமு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணன்ஸ் ஃப்ரெண்ட். யாரு? டாக்டர் சோமு. சரியா? அடுத்து பாருங்க ஜிக்ஸாக். ஜிக்ஸாக் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சோமுவோட பெட். இந்த ஜிக்ஸாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ணும்பா. சரியா? இந்த ஜிக்ஸாக் பார்த்தீங்கன்னா ஒரு வியர்டான ஒரு பேர்டுன்னு சொல்லுவோம். சரியா? அது வந்து பேசக்கூடிய திறன் இருக்கக்கூடிய ஒரு பேர்ட். யாரு? இந்த ஜிக்ஸாக். சரியா? ஜிக்ஸாக் வந்து யாரோட பெட்டு? டாக்டர் சோமுஸ் பெட். அடுத்து பாருங்க மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணனோட ஒய்ஃப். டாக்டர் கிருஷ்ணன்ஸ் ஒய்ஃப். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜிக்ஸாக்ன்ற ஒரு பெட் பேர்டு வந்து வீட்டுக்கு வர்றது சுத்தமாக பிடிக்காது. யாருக்கு பிடிக்காது? மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு. ஏன்னா இதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேர்டாக தான் இருக்கும். ஏன் அந்த ரொம்ப பேடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சோமு நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இவங்களோட வீட்டுக்கு நிறைய பெட்டாக இருக்கும், அவருக்கு நிறைய கிஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த எல்லா கிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட வீட்டுக்கு எதிராக தான் அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு பாசிட்டிவான விஷயமே அவங்களுக்கு நடந்ததே கிடையாது. இவங்க கொடுத்த கிஃப்ட் மூலயமா அவங்களுக்கு எல்லாமே ப்ராப்ளமில் தான் போய் முடிஞ்சிருக்கு. சரியா? அதனால டாக்டர் கிருஷ்ணன் வந்து இந்த பெட் பேர்டு அதாவது ஜிக்ஸாக்கை வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்பவே அவாய்ட் பண்ணுவாங்க. சரியா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணன் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க? பெயிண்டிங்கில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. சரியா? அவங்க வந்து ஒரு பெயிண்டிங்கும் இந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்து மாயா. மாயா யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணனோட டாட்டர். டாக்டர் கிருஷ்ணன்ஸ் டாட்டர் தான் யார்? மாயா. அண்ட் தென் அரவிந்த். அரவிந்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணன்ஸோட சன். டாக்டர் கிருஷ்ணன்ஸ் சன். அடுத்து லக்ஷ்மி. லக்ஷ்மி யாரு? லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணன் இருக்கார்ல அவங்களோட மெய்டு தான் யாரு? லக்ஷ்மி. சரியா? அடுத்து விசு. இதை விட்டு பாருங்க. விசு யாருன்னு பார்த்தீங்கன்னா சோமுவோட குக். இவர் தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட வீட்டுக்கு, யாரோட வீட்டுக்கு? கிருஷ்ணனோட வீட்டுக்கு இந்த பெட் பேர்டான ஜிக்ஸாக்கை எடுத்துகிட்டு வரவர் யார்? குக் சோமு தான் எடுத்துகிட்டு வருவார். சரியா? இவர் தான் எடுத்துகிட்டு வந்து யார்கிட்ட கொடுப்பாரு? டாக்டர் கிருஷ்ணன் கிட்ட வந்து கொடுப்பார். சரியா? அடுத்து மிஸ்ஸஸ் ஜங்ஜங் வாலா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் கிரிட்டிக்மா. சரியா? அதாவது இந்த பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த பெயிண்டிங்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு ஆள் தான் யார்? மிஸ்ஸஸ் ஜங்ஜங் வாலா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் விச் டாட்டர். ஆஃப்ரிக்கன் விச் டாட்டர் யாருன்னா ஜிக்ஸாக்கோட ட்ரைனர். சரிங்களா? இந்த ஆஃப்ரிக்காவோட இந்த காடுகளில் தான் யார் இருப்பாங்க? இந்த விச் டாட்டர் வந்து இருப்பாங்க. சரியா? அவங்க யாரை வளர்த்தது? இந்த ஜிக்ஸாக்கை வந்து ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க. யாரு? ஆஃப்ரிக்கன் விச் டாட்டர். இதெல்லாம் தான்பா நம்மளோட இந்த ஸ்டோரியோட மெயினான கேரக்டர்ஸ். சரியா? இப்போ அபவுட் தி ஆத்தர் வந்து இன்னொரு டைம் பார்க்கலாமா? ஈஸியாக தான் இருக்கும். அதை பார்த்துட்டு இன்னொரு டைம் கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? author name Asha Nehima. She was born in 1958 at Chennai. Currently she was living in Bangalore. Okay va? She lived, studied and worked in 8 different cities. அவங்க ஒரே ஒரு இடத்துல பிறந்து ஒரே இடத்துல வளர்ந்தாங்கன்னா கிடையாது. No, she was lived, studied and worked in 8 different cities. She has been interested in writing. அவங்க எப்பயுமே எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க? ரைட்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. சரியா? இந்த இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சரை எடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. சரியா? அடுத்தது இவங்களோட ரைட்டிங்ஸ், அதாவது இவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே எதை மெயினாக பேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கான்செப்ட் இருக்கும்? ஹியூமர், ஃபேண்டசி, மிஸ்ட்ரி அண்ட் அட்வென்ச்சர். அதாவது நகைச்சுவை சார்ந்த ஒரு சில கதைகள் எழுதுவாங்க. ஃபேண்டசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி, அப்புறம் அட்வென்ச்சர்ஸ். இதெல்லாம் தான் அவங்களோட கதையோட ஒரு மெயினாக ஒரு முதன்மையான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? ஷீ லவ்ஸ் பேக்கிங். அவங்களோட ஹாபீஸில் என்ன? பேக் பண்ணுவாங்க, வாக்கிங், ரீடிங் அண்ட் ட்ராவலிங். இதெல்லாம் தான் அவங்களோட ஹாபியாக வந்து இருந்திருக்கு. சரிங்களா?
அடுத்து கேரக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன். சரியா, அவர் இவங்க தான் யார், ஒரு மெயினான ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் வந்து டாக்டர் கிருஷ்ணன் தான். சரியா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக் வந்து வச்சிருப்பார். சரியா, அடுத்து டாக்டர் சோமு. டாக்டர் சோமு யார், கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு. இவர் தான் யாருக்கு, இந்த ஜிக்ஸாக்ன்ற பெட் பேர்டை வந்து அசோக்கு கொடுக்கறது தான் யார், மிஸ்டர் சோமு. சரியா, அடுத்து ஜிக்ஸாக். ஜிக்ஸாக்ன்றது என்ன சொன்னோம், வியர்ட் பேர்ட். சரியா, அது எல்லாருக்குமே பிடிக்கும் தான் அந்த பேர்டை, இருந்தாலும் அது பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வியர்டாக தான் இருக்கும். சரியா, அது இந்த ஜிக்ஸாக் யாருன்னு பார்த்தா டாக்டர் சோமுவோட பெட். ஓகேவா, அண்ட் தென் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன், டாக்டர் கிருஷ்ணன்ஸ் ஒய்ஃப். டாக்டர் கிருஷ்ணனோட ஒய்ஃப் தான் யார், மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். மாயா அண்ட் அரவிந்த். மாயா யாருன்னு பார்த்தா கிருஷ்ணனோட டாட்டர். அரவிந்த் வந்து கிருஷ்ணனோட சன். ஓகேவா, அடுத்து விசு. விசு யாருப்பா, டாக்டர் சோமுஸ் குக். டாக்டர் சோமுவோட குக் தான் யார், விசு. இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும், டாக்டர் சோமுவோட குக்கு இந்த விசு தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், கிருஷ்ணனோட வீட்டுக்கு அந்த பெட் பேர்டை வந்து எடுத்துகிட்டு வருவார். அந்த பேர்டு பேர் என்னப்பா, அந்த பேர்டு தான் ஜிக்ஸாக். சரியா, அடுத்து லக்ஷ்மி. லக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வீட்டில் இருக்கக்கூடிய மெய்டு. அண்ட் தென் மிஸ்ஸஸ் ஜங்ஜங்வாலா. அவங்க யார், ஆர்ட் கிரிட்டிக். அதாவது இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பார்த்து அதை வந்து அவங்க வாங்கிட்டு போவாங்கல்ல, அவங்கள தான் என்ன சொல்லணும், ஆர்ட் கிரிட்டிக். அண்ட் தென் ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர். இவங்க தான் யார், ஜிக்ஸாக்கை வந்து ஜிக்ஸாக்ஸ் ட்ரெயினர். இதெல்லாம் தான்ப்பா மெயினான ஒரு கேரக்டர். சரியா, நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு எப்போ கேரக்டர்ஸை வந்து நீ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறியோ அப்போ தான் உன்னால் என்ன பண்ண முடியும், ஸ்டோரி லைனை கண்டினியூஸாக ஒரு கோஹிரண்ட்டாக வந்து உன்னால் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த கேரக்டருக்கு அப்புறம் இந்த கேரக்டர் வராங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக உனக்கு இருக்கணும். சரியா, அது இருந்தால் மட்டும்தான் உன்னால். இப்போ நம்மளோட சப்ளிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோஹிரண்ட் ஆர்டர்லாம் கேட்குறாங்க. சரியா, அப்போ உனக்கு ஏன்னா கேரக்டர் எந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு வராங்க, எந்த கேரக்டர் அடுத்து வராங்கன்ற ஒரு ஐடியா வந்து உனக்கு இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த கோஹிரண்ட் ஆர்டர் வந்து உன்னால் எழுத முடியும். சரியா, அதுக்கு மெயினாக உனக்கு கேரக்டர்ஸ் தெரியணும். சரியா, ஸ்டோரியோட ஆர்டரும் உனக்கு நல்லா தெரியும். சரிங்களாப்பா, ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க, மெயினாக அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கணும். சரிங்களா, சரிப்பா, மீதியை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.